ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகைகள்லாம் ரொம்ப ஆசையா படம் நடிக்க வராங்க. நிறைய படங்கள் பண்றாங்க. திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஆனா அவங்க படங்கள் பண்ணும்போது கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு படமும் பண்ணும்போதே அடுத்தடுத்த படங்கள் புக் ஆகுது. மிகப்பெரிய ஒரு ஹீரோயினால வலம் வராங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுறாங்க. அப்படிப்பட்ட டாப் ஹீரோயின்ஸ் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 பிளேஸ்ல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை தமன்னா தான். ஏன்னா தமன்னா வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பட் ஒரு 2 ஐட்டம் சாங் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கு டாப் லெவல்ல ஹிட் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 or 2 ஹார்ஸ்லயே வந்துட்டு மில்லியன் பில்லியன் வியூஸ் போச்சு. அந்த அளவுக்கு அந்த சாங் வேற லெவல்ல பட்டி தொட்டி எங்கேயும் பட்டைய கிளப்பிய சாங் அப்படின்னா தமன்னா பண்ண அந்த 2 சாங் தான். ஒன்னு வந்துட்டு காவாலா பாட்டும், இன்னொன்னு அச்சச்சோ பாட்டும். இது ரெண்டுமே வேற வேற மாதிரியான ஜானர்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுல அவங்க போட்டுட்டு இருந்த அந்த காஸ்டியூம், அந்த டான்ஸ் ஸ்டெப்பு எல்லாமே பயங்கரமா வைரல் ஆச்சு. ஸோ இவ்வளோ அளவுக்கு டாப்ல வந்த தமன்னா தமிழ்லயே அடுத்து இன்னும் ஒரு படம் கூட ஹீரோயினியா பண்ணல. இப்ப எல்லாருமே அவங்கள ஐட்டம் சாங் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினா தான் பாக்குறாங்களோ, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல குடும்ப கதையெல்லாம் வரலையோ, இல்லாட்டி எந்த ஒரு கமர்ஷியல் பிலிம்ல கூட அவங்க வந்துட்டு நடிக்கலையே, ஏன் அவங்களுக்கெல்லாம் இயக்குனர்கள் வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தமன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழை தாண்டி பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு படம் நடிச்சா எவ்வளவு சம்பளம் வருமோ அதே ஈக்குவலா வெப் சீரிஸ்க்கு சம்பளம் வருது. அதனால மேபி அதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு தமிழ்ல வாய்ப்பு இல்லையா? ஏன்னா ஐட்டம் சாங் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அவங்கள வந்து ஒரு நல்ல கேரக்டர்ல நடிக்க வைக்க மாட்டாங்க, மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லா டைரக்டருக்குள்ளயுமே இருக்கு. அதனால ஒரு நடிகையை ஃபர்ஸ்ட் நாம எப்படி பாக்குறோமோ லாஸ்ட் வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த டைரக்டரோட ஒரு மைண்ட் செட்டா இருக்கும். மேபி இப்ப தமன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர்ல இறங்குனதுனால, ஸோ கிளாமரான ரோல்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க செட் ஆவாங்க, மற்றபடி தமிழ் படத்துக்குலாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்களை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. பட் தமன்னா பாத்தீங்கன்னா நியூ இயர் பார்ட்டி அப்போ கோவால ஒரு பப்ல டான்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டான்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 1 to 5 minutes டான்ஸ் ஆடுறதுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க. உண்மையில எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம எல்லாம் வந்து உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணா கூட நமக்கெல்லாம் 5000 10,000க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் பாட்டு டான்ஸ் பண்ணதுக்காக வந்து 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு பெரிய டாப்ல இருக்கிறவங்களுக்கு ஏன்பா தமிழ்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு கேட்கக்கூடிய அளவுல தான் இப்போ இருக்காங்க. அடுத்ததா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் வந்த புதுசுல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க கொடுத்த அந்த ஒரு கண் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதை வச்சு பட்டி தொட்டி எங்கும் அவங்கள வந்து புகழாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க அம்மா எடுத்த பேரை விட இவங்க ரொம்ப அதிகமாவே பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. இது எல்லாமே பெரிய லெவல்ல ரீச் ஆகி அதே நயன்தாராவை பீட் பண்ணிருவாங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற லெவல்ல தான் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் சாவித்ரி மாதிரி ஒரு படத்துல நடிச்சாங்க, மகாநடி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு நேஷனல் அவார்டெல்லாம் வின் பண்ணாங்க. ஓகே, நேஷனல் அவார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து எல்லா படமும் அவங்க கிட்ட தான் போக போகுது, அவங்க தான் டாப் ஹீரோயினா வர போறாங்கன்னு பார்த்தா அடுத்து அவங்களுக்கு படமே வரல. சரி, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்கு பட வாய்ப்பு வருமோ வராதோ, நம்ம கல்யாணத்தை பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவங்களை கூப்பிட்டு ஏன் இப்ப வரைக்கும் தமிழ்ல ஒரு வாய்ப்பு கூட யாருமே கொடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பாலிவுட்ல ஒரு சில படங்கள் ஒரு சில பாடல்கள் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகல. இப்போ வந்து தமிழ்ல எல்லா நடிகைகளும் அறிமுகம் ஆகுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட கவனம் எல்லாமே பாலிவுட் சைடு திரும்பிடுது. அப்போ தமிழ் என்ன அவ்வளவு மட்டமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்விகள் கேட்கிறாங்க. அடுத்ததா ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யாவை பார்க்கும்போது யாருப்பா இது, ஏதோ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கே, நம்ம கூட பழகின ஃப்ரெண்டோட முகம் மாதிரியே இருக்கே, இவ்வளோ ஹோம்லியா இவ்வளோ ஒரு சிம்பிள் லுக்ல ஒரு ஹீரோயின் இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஸ்ரீதிவ்யா மட்டும்தான். ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க, ஆனா அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது இப்போ வந்து மமிதா பைஜு இருக்காங்கல்ல, ஷார்ட்டா கியூட்டா, அதே மாதிரி ஹோம்லி கேரக்டர்ல ஷார்ட்டா கியூட்டா இருக்கக்கூடிய நடிகைனா அது வந்து ஸ்ரீதிவ்யா தான். சோ அவங்களும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு அப்புறமா வேற லெவல்ல வருவாங்க. அவங்களுக்கும் எஸ்கேவுக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்தடுத்த படங்கள்லயும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அடுத்த ஒரு படமும் பண்ணாங்க. ஆனா அந்த படம் பெரிய அளவுல போகல. பட் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டாப் லெவல்ல ஹிட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே பெருசா வந்து ஓடவே இல்லை. அடுத்து தெலுங்குல போய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கேயும் அவங்களுக்கு சரியான ஒரு பேர் கிடைக்கல. இவங்களுக்கு
இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல், அழகா தானே இருக்காங்க, நல்ல டாப்ல வந்தாங்க, சோ திடீர்னு ஏன் இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா மாளவிகா மோகன். இவங்களும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் படத்துல வேற லெவல்ல இருந்திருப்பாங்க. சோ அதுலயுமே ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு, ஒரு ரிச் லுக்ல சிம்பிளான ஒரு பொண்ணு அப்படின்னா மாளவிகா மோகன் ரொம்ப ஆப்டா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களும் அந்த படத்துக்கு போட்டிருந்தாங்க. மாளவிகா மோகன் மாஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி மலையாளத்துல படங்கள் பண்ணியிருக்காங்க, கன்னடத்துல பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நிறைய ஷார்ட் பிலிம் வெப் சீரிஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு ஃபேம் தான். பட் தமிழ்ல இவங்க வந்து மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது திடீர்னு காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் மாஸ்டர்ல அவங்கள நம்ம பார்த்த அளவுக்கு வேற எந்த ஒரு படத்திலுமே அவங்க வந்து பெருசா அடையாளம் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு ஒரு டல்லான கேரக்டர்லாம் எப்படி சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க, இல்ல இவங்களோட முகம் எடுபடலையா, இல்ல ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஹீரோயின் செட் ஆகலையா, ஏன் என்ன கேள்வி? எல்லாருமே வரும்போது ஒரு படத்துல ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் ஏன் அவங்கள நாம வந்து மறந்துடுறோம், திரும்பவும் ஏன் அவங்கள வந்து நம்ம வந்து இன்னொரு படத்துல பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா உலக நாயகன் கமல்ஹாசன், அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லி புலி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல விஜய் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஸ்ருதிஹாசன் நடிச்சிருப்பாங்க. சோ ஸ்ருதிஹாசனோட டேலண்ட் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பாங்க, ரொம்ப ஸ்லிம்மா ரொம்ப ஃபிட்டான ஒரு பாடி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும், அவங்க டான்ஸ் அதை விட வேற லெவல்ல இருக்கும். சோ எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குனாங்க. சோ 7ஆம் அறிவு படத்துல அவங்க பேசின ஒவ்வொரு டைலாகுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில வேற லெவல்ல ரீச் ஆயிருந்தது. சோ அந்த அளவுக்கு அவங்களோட டைலாக் டெலிவரி ரொம்ப வந்து கேஷுவலா நார்மலா உண்மையா இருந்தது. பட் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த படங்கள் அவங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா, ஆனா அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்களும் பாலிவுட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் பாலிவுட்லயும் அவங்க பெருசா எதுவும் படம் நடிக்கிற மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பா மட்டும் தமிழ்நாட்டுல இருக்காரு, பொண்ணுங்க 2 பேருமே வந்து மும்பைல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒன்னா செட்டில் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ தனித்தனியா அபார்ட்மெண்ட் எடுத்து 2 பேருமே ஸ்டே பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம அவங்களோட செல்ஃபா தான் அவங்க சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே அங்க போயிட்டு சம் பிசினஸ் சைட் பிசினஸ்லாம் செஞ்சு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுதான் லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாலிவுட்ல வெப் சீரிஸ், ஆட் ஷூட் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே பெரிய லெவல்ல கை கொடுக்கல. ஏன் எல்லா குவாலிட்டியுமே இருக்கு, ஹீரோயின்ஸ்க்கான அத்தனை அம்சமும் இவங்களுக்கு பொருந்துது, ஆனா ஏன்பா வாய்ப்பு இல்ல அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்ததா பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகன் ஒரு 2-3 விஷயத்துல பயங்கரமா மாட்டினாங்க. என்னப்பா ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறாங்க இந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரியங்கா மோகன் மாட்டினாங்க. இவங்களுமே ரீல்ஸ் மூலயமா தான் வந்தாங்க. யாரா இந்த பொண்ணு கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கு பார்க்க அப்படின்றதுக்காக சரி படத்துக்கு ஆடிஷன் வைக்கலாம்னு சொல்லி அவங்கள ஆடிஷன்ல வச்சு செலக்ட் பண்ணி தான் சிவகார்த்திகேயன் படத்துல ஹீரோயினா போட்டாங்க. எப்பவுமே சிவகார்த்திகேயன் தன்னோட படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹீரோயினை தான் வந்து தேர்ந்தெடுப்பாரு. ஆல்ரெடி நடிச்ச படத்துல இருந்து எல்லாம் எடுக்கவே மாட்டாரு. அதனால எப்பவுமே சிவகார்த்திகேயன் படத்துல புது புது முகங்களை தான் அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி அறிமுகமானவங்க தான் பிரியங்கா மோகன். டாக்டர் டான் இந்த 2 படத்துலயுமே 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸ் எல்லாமே வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்லரி ஆட்ஸுக்கெல்லாம் பிரியங்கா மோகன் வந்திருந்தாங்க, ட்ரெஸ் ஆட்ஸுக்கு வந்திருந்தாங்க. சோ இவங்க இன்னும் பெரிய லெவல்ல வருவாங்க, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் காணாம போயிட்டாங்க. மேபி ஆட்டிடியூடுன்னு ஒரு ரீசனா இருக்கும். ஏன்னா இவங்கள ஒரு பையன், அதாவது ஒரு ரசிகர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுவாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அதுல இருந்து எல்லாருமே வந்து பிரியங்கா மோகன் என்ன ஓவரா பண்றாங்க, அவ்வளவு பெரிய ஆளா அவங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போட்டோ ஷூட் அது இதுன்னு சொல்லி அப்படியே சுத்திக்கிட்டு வராங்களே தவிர உருப்படியா ஒரு படம் பண்ற மாதிரி தெரியவே இல்லை. சோ பிரியங்கா மோகனும் பெரிய லெவல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கே தெரியலையேப்பா. ஏன்பா இவங்க எல்லாம் பிக் ஸ்கிரீன்ல நடிக்காம ஓடிடில வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, இங்க கிடைக்காதது அங்க என்ன கிடைக்குது, இங்கேயும் அதே சம்பளம் தான் அங்கேயும் அதே சம்பளம் தான், அப்பயே அவங்களுக்கு இங்க வாய்ப்புகள் வரல. ஒருவேளை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக்கிடுறாங்க போல. அப்போ பிக் ஸ்கிரீன்ல நடிக்கணும்னா இதோட பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் டைரக்டர் எல்லாம் தேடுறாங்க போல. இப்படிதான் நாம எடுத்துக்கணும். சோ இந்த அளவுக்கு டாப்ல வராங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க, என்னப்பா நடக்குது, தமிழ் சினிமாவில ஹீரோயினே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான் நமக்குள்ள வருது. அதே மாதிரி இந்த வரிசையில வந்து அனுஷ்காவை சொல்லலாம், ஹன்சிகாவை சொல்லலாம், காஜல் அகர்வாலை சொல்லலாம், அமலாபாலை சொல்லலாம். இவங்க 4 பேருமே வேற லெவல்ல வந்தவங்க.
இருந்தவங்க. ஹன்சிகாவெல்லாம் சின்ன தம்பி குஷ்பு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அளவுக்கு நம்மளோட ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அவங்களும் ஒரு காலகட்டத்துல எல்லாருடைய கனவு கன்னியா இருந்தாங்க. ஹன்சிகாவா ரொம்ப ஒரு சப்பியான ஹீரோயின் பாவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா நடிகர்கள் கூடமே சேர்ந்து நடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு கைவரிசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஹன்சிகா இல்லாம படம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. சடனா பார்த்தா அவங்க அப்படியே வெயிட் லாஸ் பண்ணி ஒரு டால் மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா குண்டா இருக்கிறவங்க குண்டா இருந்தாதான் நல்லா இருக்கும், ஒல்லியா இருக்கிறவங்க ஒல்லியா இருந்தாதான் நல்லா இருக்கும். குண்டா இருக்கிறவங்க ஒல்லியானாலும் நல்லா இருக்காது, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டானாலும் நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் ஹன்சிகா இருந்தாங்க. என்னதான் ஒல்லி ஆயிட்டு டால் மாதிரி வந்தாலும் அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கு பெரிய அளவுல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி வந்து சப்பி போயிருந்த மாதிரி இருந்தது. அதனால அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சது. அடுத்ததா தன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே காதலிச்சு கல்யாணமும் பண்ணாங்க. இப்போ டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ அந்த அளவுக்கு இந்த நடிகைகள்லாம் ஒவ்வொரு விஷயமா வந்து பண்ணிட்டே வராங்க. அனுஷ்காலாம் சொல்லணும்னா இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஆனா ஏன் அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல? தமிழ் சினிமாவில் ஆள் இல்ல, சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஹீரோயினா நடிக்க வைக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் அனுஷ்காலாம் இன்னும் கல்யாணம் ஆகாம தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா? 40 வயசான த்ரிஷாக்கு கொடுக்கும்போது அனுஷ்காக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழும்புது. ஸோ அனுஷ்காக்கெல்லாம் அந்த அளவுக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு. அவங்களாம் இப்போ ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணா கூட அவ்வளோ பேர் லைக் பண்றாங்க, அப்ப படத்தை லைக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்கப்பா இருக்காங்க, இன்னொரு தடவை எப்பப்பா நாம வந்து அவங்கள பிக் ஸ்கிரீன்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல பேர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. காஜல் அகர்வால் அவங்களும் பாத்தீங்கன்னா டாப் ஹீரோயினா வந்தாங்க. சடனா கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வந்து குண்டாகி ஆளே அடையாளம் தெரியாம ஆயிட்டாங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது போட்டோ எல்லாம் வெளியிட்டாங்க. அந்த காஜல் அகர்வாலாப்பா இந்த காஜல் அகர்வால்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. அவங்களோட உருவமே மாறி போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து ஃபேமிலியில செட்டில் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகி நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, அமலா பால் அவங்க கண்ணு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ மீனாக்கு அப்புறம் கண் அழகி அப்படின்னா அது அமலா பாலுக்கு தான் சூட் ஆகும். ஸோ மைனா படத்துல அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த நடிப்பு ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்திருப்பாங்க. அமலா பால் அடுத்தடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களும் சடனா காணாம போயிட்டாங்க. அவங்க லைஃப்லயும் பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ அளவுக்கு டாப் ஹீரோயின்ஸ் தமிழ்ல இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அவங்க எல்லாம் எங்கப்பா, ஹீரோயினே இல்லாத மாதிரி எல்லாரும் ஏன்பா இப்படி த்ரிஷாவே கட்டிட்டு அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஏன் இதை கேட்கறாங்க அப்படின்னா த்ரிஷாவோட பேர் தான் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கே, அவங்களையே அடுத்தடுத்த படங்களுக்கு போடுறீங்க. சூர்யா சாரோட படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இப்போ ஒரு படம் வருது கருப்பு, அதுல அவங்க தான் நடிக்க போறாங்க. மேபி இந்த படத்துக்கு த்ரிஷாவோட பேரு த்ரிஷா நடிப்பு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா கூட அமையும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்து கருப்பு படத்துல த்ரிஷா எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. சோ நான் சொன்ன இவ்ளோ நடிகைகள்ல உங்களோட கனவு கன்னியா இருந்தவங்க யாரு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.